திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை வெளியம்பாளையம் ஊராட்சியின் பாறைக்குழியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இவர்கள் எதற்கு போராட்டம் நடத்தினார்கள்? லாவண்யா, அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 60 வார்டுகளிலும் நாள்தோறும் 700 டன் குப்பைகளானது சேகரமாகிறது. இவற்றை முறையாக அகற்றுவதற்கான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் தொடர்ந்து தீட்டப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்காலிகமாக பாறைக்குழியில் கொட்டி சேமித்து வைப்பது என்ற முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது ஊத்துக்குளி அருகே இருக்கக்கூடிய வெள்ளியம்பாளையம் ஊராட்சியில் அதாவது செயல்பாடற்ற கல்குவாரி பாறைக்குழியில் இந்த குப்பைகளானது கொட்டப்பட இருந்தது. இதன் காரணமாக இன்று காலை முதலே 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் குப்பைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. இதனால் துர்நாற்றம் அந்த பகுதியில் அதிகம் வீசுவதாகவும் தங்களது பகுதியில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என கோரி வெள்ளியம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் ஊத்துக்குளி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகள் விரைவில் இங்கிருந்து அகற்றப்படும், தற்காலிகமாக மட்டுமே கொட்டப்படுவதாக கூறினர். எனினும் அதனை ஏற்காத பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் 15 நாட்களுக்கு கொட்டிவிட்டு மீண்டும் அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தற்பொழுது அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.